ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி பார்க்க நம்ம வந்திருக்கோம். நம்ம அதுவும் வெஹிக்கிள் காஸ்ட் எக்ஸ்ஷோரூம் 7,89,000 ஆண்டோடு வந்து 9,56 தாங்க உங்களுக்கு. அந்த வெஹிக்கிள் தான் ஸ்கோடாவோட கைலாக்ல பேசிக் மாடலான கிளாசிக் வெஹிக்கிளாக பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிளாசிக் வெஹிக்கிள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் வச்சு கேட்போம். நம்ம இன்னைக்கு வாங்க மிஸ்டர் ஏபிள். இவர் தான் மிஸ்டர் ஏபிள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் தான் பார்க்க ஏபிள் தான். ஏபிள் எங்களுக்கு சக்கல் சொல்லுங்கள். ஏன்னா கஸ்டமரோட வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து கஸ்டமரோட கார் தாங்க. இது நம்ம கார் கிடையாது, ஷோரூமோட கார் கிடையாது, கஸ்டமரோட கார். கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு எடுத்து சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. டேபிள் இந்த வெஹிக்கிள் என்னென்ன இருக்குது? பேசிக் மாடல், கிளாசிக் வந்து ஷோரூம் மேலும் பேசிக் மாடல் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஸ்டார்ட் அப் மாடல். ஓகே சாரிப்பா. இது வந்து என்ட்ரி மாடலா ஸ்டார்ட் அப் மாடலா? என்ட்ரி மாடல் இது சரியா? ஓகே ரைட். கிளாசிக் வந்து பேசிக் மாடல். அது பேசிக் மாடல் எக்ஸ்ஷோரூம் எவ்வளோ வருது? 7,89,000 தான் வரும் உங்களுக்கு. ஓகே எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 7,89,000 ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஆனோட வரப்ப 9,36,000 வரும். 9,36,000 வருது உங்களுக்கு. 9,36,000 இதுல என்னென்ன வருது எனக்கு? ஸோ இது கிளாசிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனான ஒரு 90% தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே உங்களுக்கு இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து உங்களுக்கு எல்இடி லைட் வந்துடும். பாருங்க அப்படியே காட்டுங்க உங்களுக்கு எல்இடி லைட். முடிஞ்ச ஆன் பண்ணி காட்டுங்க. இதுல வந்து ஃபாக்லாம் வராதுங்க இதுல இந்த வெஹிக்கிள்ல வந்துட்டு. ஓகேவா? பட் லைட்டை பார்த்தீங்க நீங்கள் உங்களுக்கு எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்குது. நாம உங்களுக்கு இந்த இடம் மட்டும் தான் பிளாக்ல வருது. ஓகேவா? இந்த இடம் மட்டும் தான் பிளாக்ல இருக்குது. டயர் சைஸ் சொல்லுங்க எனக்கு. டயர் சைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி R16 சேம் அதே தான். R16 இது. ஆமா. ஓகே ஓகே. உங்களுக்கு வீல் வித் வீல் கப் வந்து உங்களுக்கு கீ பொறுத்த வரைக்கும் டாப் மாடல்ல இதே மாதிரி டைப் தான் கீ வரும். ஓகே. பட் அது உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல்லே இந்த கீ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க என்ட்ரி செக்மெண்ட்லயே டாப் அண்ட் மாதிரி கீ வந்துருதுங்க உங்களுக்கு. சரியா? இது கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கண்ட்ரோல் வருது உங்களுக்கு? இதில் லாக்கு அன்லாக் வருது. பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், நல்லாவே இருக்கு கீ இது. ஓகே. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்கு மிரர்ஸ்லயே உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துடும். ஓகே. பாடி கலர்லயே உங்களுக்கு மிரர். ஓகே ஓகே. டியூவல் கலரா வருதுங்க. டாப் அண்ட் மாடல் தான் இதுல இருக்குங்க உங்களுக்கு, வேற கிடையாது உங்களுக்கு. சரியா? ஓகே. உங்களுக்கு இந்த பேட்ஸும் இதே சேம் பேட்ஸ் தான் உங்களுக்கு டாப் மாடல்லே வரும். ஓகே. உங்களுக்கு அவுட்டர் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி டோர் ஹேண்டில் அந்த குரோம் இருக்காது. ஓகே. ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்காது. ஓகே. அதுக்கு பதிலா இந்த ஆண்டனா வந்துருது. ஆமா, இந்த ஆண்டனா வந்துரும். அதே மாதிரி நம்ம அந்த டிஃபாகர் லைன்ஸ் வரும். ஓகே. இந்த டிஃபாகர் லைன் இல்லைங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. பூட் ஸ்பேஸ் பார்ப்போமா? பூட் ஸ்பேஸ் 446 பூட் ஸ்பேஸ்ங்கிறது. இது வந்துட்டு இதுவும் வந்து ஸ்பிளிட்டர் சீட்டா பண்ண முடியுமா? இதை பண்ண முடியாதா? இது வந்து பண்ணலாம், பட் 60/40 டைப்ல வராது. ஓகே. லாக் எடுத்துட்டு ஓகே. இதை வந்துட்டு நம்ம 60/40 டாப் அண்ட் மாடல் பண்ண முடியாது. நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ண முடியும். நமக்கு இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண முடியும். 60/40 பண்ண முடியாது இதில். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும் நமக்கு இதில். ஓகேங்க. பூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பிளிட்டர் சீட் கிடையாது. இது வந்து டோட்டலாகவே சீட் ஃபோல்ட் பண்ணலாம் நமக்கு இது. சரிங்களா? அதை பார்த்துட்டீங்க நீங்கள். இது இப்போ ஒரு வேளை சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் என்ன மாதிரி ஷார்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு க்ளோசிங்க்கு இந்த கிரிப்பும் கொடுத்துருவாங்க. ஓ சூப்பர், நல்லா இருக்குங்க இது. சரி ஓகே. இதில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் இன்டீரியரில் உங்களுக்கு? சரிங்க. இதுதான் வந்து நமக்கு பேசிக் மாடல் கிளாசிக்கோட என்ட்ரி செக்மெண்ட் கிளாசிக்கோட இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் தான் இருக்குது. ஓகேவா? டியூவல் கலர் தான், சிங்கிள் கலர் வருது நமக்கு இதில். அவங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மியூசிக் சிஸ்டம் கிடையாது. இதில் மியூசிக் சிஸ்டம் கிடையாது. ஆனால் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏசி நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஏசியா உங்களுக்கு? இல்லை, நார்மல் தான். நார்மல் ஏசி தான். ஓகே. என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது இதில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு லெக் வந்துடும். ஓகே. விண்ட்ஷீல்டுக்கு வந்துடும். சரி. விண்ட்ஷீல்டு ப்ளஸ் லெக். ஓகே. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் உங்களுக்கு சேம் ஓகே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிளோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணால் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்ல இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் கிளாசிக்ல இருந்து. ஓகே. இது என்ன மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம சிக்னல்ஸ் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நமக்கு ஃபியூல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே ரைட். ஸோ அதோட இது உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கு. ஓகே. இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அசார்டோடது. ஓகே. இதில் ஏர் பேக் வந்து லைட் இருந்துச்சு. இப்போ நம்ம இப்போ சீட் பெல்ட்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் பேக் ஆன் ஆயிரும். ஓகே. இது எதுக்குன்னா நம்மளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக. சரி. சீட் பெல்ட் கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஸ்டேரிங் என்னென்ன வருது இல்லை? ஸ்டேரிங் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஓகே. ஸோ இது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் அது. ஆமா, உங்களுக்கு டில்ட் தான். டில்ட் ஸ்டேரிங் இது. ஆமா. சரியா? டெலஸ்கோபிக் ரெண்டுமே இருக்கு. ஆமா ஆமா.
ஓகே. ஸோ நீங்கள் இதில் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ம். உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் டைமிங் சேஞ்சு, சர்வீஸு, ஓகே. ஸோ வெஹிக்கிளோடது, ஓகே. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதுலேயே வந்துடும். சரி, ரைட். ஓகே, 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 ஓகே. வேற என்னென்ன வரும் உங்களுக்கு இதில் ஆப்ஷன்? இதில் ஆப்ஷன்ஸ் ஃபியூல் செக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ம். இண்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காமிச்சிரும். ஓகே. இது உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். ஓகே. 4 பவர் விண்டோ தான் உங்களுக்கு. ஆமாம், உள்ளேருந்து நம்ம சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், பட் ஃபோல்டபுள் மட்டும் வராது. ஃபோல்டபுள் வராது உங்களுக்கு. இப்போ கீர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கீர் வந்துடும். ஓகே. ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு மற்ற பிராண்ட் மாதிரி அமுக்கி போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கீர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் வந்து எதுக்குன்னா ஒன்லி ஃபார் மைலேஜ், ஓகே, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் பேசிக்ல இருந்தே. சரி. பட் பேசிக் அப்படிங்கிறத விட உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் மாடல்ல இருந்தே உங்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்லெஸ் சீட்டை பார்க்கணும் இப்போ. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து இங்கே சார்ஜ் போட்டு வந்துருக்கீங்க. ஆமா, இன்டீரியர் உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுங்க கொஞ்சம். லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் வராது, உங்களுக்கு எல்இடி வந்துடும். எல்இடி வந்துருதா? ஓகே. ரீடிங் லேம்ப் எல்லாமே வந்துரும். ஆமா. ஓகே. சரி, ரைட். ஓகே. பேசிக் மாடலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னாக்கா பேசிக் மாடல் காராக இருந்தாலும் இந்த காரில் வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா நிறைய பேசிக் மாடலில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வராது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கோம். நம்ம இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது நமக்கு இங்கே. சரியா? இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக இருக்குது நமக்கு. மேலேயும் நமக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது நமக்கு. லெக் ரூம் நல்லா இருக்குது நமக்கு. இது ஹெட் ரூம் நல்லா இருக்குது நமக்கு. இன்னொன்று மேஜராக உங்களுக்கு 2 சீட்டுமே ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்கு. ஓகே. அப்படி இருந்தும் உங்களுக்கு லெக் இப்போ இதில் 3 பேர் உட்காந்து பார்க்கலாமா நம்ம? அப்படியே ஒரு விஷயம். ஜாகர் நீங்கள் உள்ளே வாங்க ஜாகர். அப்படி 3 பேர் உட்கார முடியுது. சரியா? இந்த சென்டர் சீட்டு மட்டும் கொஞ்சம் கொஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது. சரியா? உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா? உங்களுக்கு கம்ஃபர்ட் சொல்ல முடியாது, உட்காரலாம். ஓகேவா? இது வந்து உட்காந்து போகலாம், 3 பேர் உட்காந்து போகலாம். பட் ஆனாக்கா என்ன, ஒரு பின்னாடி பக்கம் வந்து ஒரு சின்ன பசங்களாம் இருந்துச்சுங்க. நானும் பல்காக தான் இருக்கேன், ஜவுகரும் பல்காக தான் இருக்காப்புல. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் லீடாக இருக்கீங்க அப்படின்னாக்க பட்சத்தில் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். அதில் அதே மாதிரி மொத்தம் 6 ஏர்பேக் சொல்லியிருந்தோம் நமக்கு. இங்கே சைட்லேயே பாருங்கள், உங்களுக்கு இங்கேயே ஏர்பேக் வந்துடுது. இங்கேயே ஏர்பேக் வந்துடுது நமக்கு. இது ஓகேவா? பேக்கில் வந்து ஏசி வண்டி கிடையாது நமக்கு இங்கே. ஓகேவா? அதே மாதிரி வந்து இங்கே வந்துட்டு சார்ஜிங் போடுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. இங்கே ஆம்புரஸ்ட் வேணால் நீங்கள் அடிஷனலாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டு. ஆம்புலன்ஸ் தனியாக வச்சுக்கலாம் நமக்கு. இங்கே வந்து ஏசி இது கிடையாதுங்க, சார்ஜிங் போர்ட் கிடையாது நமக்கு இதில். தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ரீடிங் லேம்ப் இல்லை நமக்கு இங்கே. இதில் வந்து என்னன்னாக்கா இது இருக்குங்க நமக்கு. இது இந்த ஹைட் அட்ஜஸ்ட் ஹெட்ரஸ் இருக்குது நமக்கு இதில். ஓகேவா? பாருங்கள், நான் இப்படி உட்காந்துருக்கேன். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஏறி உட்காரேன் அப்படின்னா கூட நான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. இது ஹைட் அட்ஜஸ்ட் ஹெட்ரஸ் இருக்குது நமக்கு. இது பெஸ்ட்டான ஹெட்ரஸ் வந்து 3 பேஸ் 3 ஆமாங்க வந்துடும். இது ஒரு நல்ல விஷயங்க. பாருங்க, 3 பேருக்கு ஹெட்ரஸ் வந்துருக்குங்க இதில். இங்கே பாருங்க, அப்படியே 1 2 3 பேருக்கு ஹெட்ரஸ் வந்துருது. ஏசி வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஏசி கிடையாது தான். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கூலிங் வந்து சீக்கிரம் இங்கே வந்துடுது எனக்கு. இங்கே இது ஏன்னா ஒரு சஃபோர் மீட்டர் தானே உங்களுக்கு. அதனால் சீக்கிரம் ஏசி வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடுது. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இது டியோட்டர் கிடையாது, ஃபுல்லாக பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் அப்படிங்கிறனால வந்து நம்ம சீக்கிரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு நமக்கு. அதெல்லாம் டைமிங் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காட்டிப்பா நினைக்கிறேன் உங்களுக்கு இதில். சரியா? இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஏபிள் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்பா நமக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி. நமக்கு இதில் ஏபிளோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். நான் எவ்வளோ கான்டாக்ட் பண்ணிக்க நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவரை கான்டாக்ட் பண்ணிக்க. டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஏன்னா டாப் மாடல் டெஸ்ட் ட்ரைவ் இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்க நீங்கள் உங்களுக்கு. அதே போல் உங்களோட நண்பர்கள் யாரும் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வாங்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க பட்ஜெட் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த கைலாக்கில் பேசிக் மாடலில் கிளாசிக்காக அவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அவங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே போல் மேலும் எந்த வெஹிக்கிளை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளை பற்றி வீடியோ போடுவோம். அதுவே வீடியோ உங்கள் பேட்ரிக்.